எங்கள் அத்தைக்கு 85 இயர்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி ஜம்முன்னு கோலம் போடுறாங்க. இந்த ஏஜில் நம்மளாம் வேலை செய்வோமான்னு தெரியல. அவங்கள பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி கோலம் போடுறாங்கன்னு. அத்தை, இந்த கோலம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆ, ஆயாவா? அவங்க அம்மா. ஓஹோ, எனக்கு பெரிய ஆயாவா? சரி. இங்கே பாருங்கள் அந்த கோலம் டிசைனை பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கற்றுக்குங்க. படாத போடுறாங்க சொல்லு. போட்டுட்டாங்க சூப்பராக. அவ்வளோதான். இப்போ அங்கே ஒரு கோலம் போடுறாங்க. அது வந்து இந்த வேப்ப மரத்துக்கு. எதுக்கு அந்த கோலம் போடணும் வாசல்ல? எதுக்கு வாசல்ல கோலம் போடணும்? அப்படி பார்க்குமா? எப்படி பார்க்கும்? அப்படி பார்க்குமா சாமி வந்து? அதுக்காக கோலம் போடணுமா? கோலம் போட்டாதான் லட்சுமி வரும். ஓஹோ, காத்தால ஒரு வாட்டி வரும், சாயந்தரம் ஒரு வாட்டி வரும். ஓஹோ, அப்புறம் டான்ஸ் எப்படி ஆடும்? டான்ஸ் இப்படி ஆடும். அப்படி ஆடுமா? என்னத்த பண்ற? மஞ்சள் குங்குமம் வைக்க போறியா? வெள்ளிக்கிழமையா? ஓஹோ, நீ இந்த மாதிரி வாசல்ல மஞ்சள் தெளிக்கிறதுனால கொரோனா வரல உங்க ஊர்ல. ஓ, அதனால ஓ, என்னைக்குமே கிராமத்து வாழ்க்கைங்க தாங்க. அது ஒரு தனி அழகு, சுகம். அவங்க இவ்வளோ வயசில் கூட ஆக்டிவாக அழகாக இப்போ குங்குமம் வைக்கணும் பார்க்குறாங்க பாருங்கள். ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும், விளக்கேற்றணும் அப்படிங்கிற அந்த பாரம்பரியத்தோடு ஒன்றி வாழ்ந்துருக்காங்க. அவங்க வயசுக்கு அவங்க போய் படுத்துக்கலாம். நம்மளாக இருந்தோன்னா கண்டிப்பாக அதுதான் செய்வோம். ஆனால் அவங்க இவ்வளோ ஆக்டிவாக, அவங்க இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் கொரோனா வரவே இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சோம், வாசலில் மஞ்சள் தெளித்தோம் அப்படின்னு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி பழைய நடைமுறைகளை பின்பற்றினோன்னா நம்மளும் எல்லா வியாதிகளிலும் நம்மளை காத்துக்கலாம். அவங்கள மாதிரி ஆக்டிவாக இருந்தால் நம்ம என்றைக்குமே நோயே இல்லாமல் இருக்கலாம்.